அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குரு பகவானுடைய பார்வையின் பலனாக பார்க்குற போது ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது, ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. நன்மைகள்னு பார்க்குற போது குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கோ இந்த பயிற்சியில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் விஷயத்தில் நிறைய இருக்குது. நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, இது நடக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக குழந்தை உண்டு. குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக உங்களோட பிரார்த்தனை ஏதாவது இருக்குது நிறைவேறாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு நன்மை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை இதுவும் இந்த பயிற்சியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் அடிக்கடி ட்ராவல் டூர் என்டர்டெயின்மெண்ட் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆயிடுச்சு, மேரேஜ் நடக்கலை, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வட்டி கட்டுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருந்ததோ அதாவது நோயுடைய தன்மை அதிகரித்து சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் கூடுதலாக இருந்து நோயால் அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவு குறையும், குறிப்பாக வைத்திய செலவுகள் குறையும். இதெல்லாமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களா கிடைக்கும்.
உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ நல்லது நடக்கும். இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை, பட் பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லாபம் இல்லாமல் இல்லை, லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய பயிற்சியாக இது இருக்குது. அது மட்டுமல்ல, அடிக்கடி லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் இந்த பயிற்சியில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, இதெல்லாமே நன்மையான விஷயங்கள். ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு செய்யக்கூடிய குரு பகவான், நீங்கள் ஏதாவது வேலையில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா அவருடைய பார்வையின் பலன் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து பார்க்குற போது நீங்கள் எவ்வளோ தான் பர்மனெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அடக்கி வாசிங்க. இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டோ அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கோ அல்லது பெஞ்சில் இருக்கிறதுக்கோ அல்லது லே ஆஃபில் வர்றதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மாறுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படின்னு உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையில் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்டு கொடுத்தாலும் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய சபார்டினேட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. சோலோவாக நீங்கள் தான் பெரிய லெவலில் உங்கள் ஃபீல்டில் எஃபர்ட்டு கொடுக்கணும். எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்கள் ஃபீல்டில் இல்லை. பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ்லாம் போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை தக்க வைக்க முயற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு மற்ற கம்பெனி மாறுறது இதெல்லாம் பொறுமை, நிதானமாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மூவ் ஆகுங்க. இல்லைன்னா கிடைச்ச வேலையை ரசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆகிய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம் கண்டிப்பாக இருக்குது. லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பட் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடங்களில் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான். ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இருக்குது. எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்முடைய பணம், பொருள் களவு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.